வாங்கிக் கொண்டு இந்த திமுக கூட்டணிக்கு போய்விட்டார்கள். ஐயா அன்புமணி ராமதாஸ் சொன்னார், ஐயா கமலஹாசன் சொன்னார், எல்லோரும் சொன்னார்கள். இந்த தேர்தல் களத்தில் நின்றார்கள், மக்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள். இனியேற்று இந்த மக்களுடைய நாம் நிற்க முடியாது, கூட்டணிக்கு மாற்றம் என்று வந்தவர்கள் கூட்டணிக்கு சென்றதாகத்தான் வரலாறு இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு கட்சி மட்டும் அந்த வரலாற்றை மாற்றி எழுதுகிறது. எப்படி தெரியுமா? தேர்தல் களத்தில் உண்மையிலேயே 4 சின்னம் இருக்கு. இதோட 4வது சின்னம். 4 சின்னத்தை பெற்று எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காது, இன்னும் சொல்ல போனால் 117 ஆண்கள் 117 பெண்களை களத்தில் நிறுத்தி பொது தொகுதியில் ஆதித்தமிழர் வேட்பாளர்களை நிறுத்தி 8% வாக்குகளை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது என்றால் உண்மையிலேயே நாங்கள் தான் மாற்று. நாங்கள் திருமாவளவனை போல, ஐயா கோபாலசாமி போல, ஐயா கமலஹாசனை போல இனி ஒரு முறை மாற்று என்று சொல்லி உங்களை ஏமாற்ற வந்த பிள்ளைகள் அல்ல. உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று வந்த உயரிய கனவும் சிந்தனையும் கொண்ட பிள்ளைகள் என்பதை தயவு செய்து மனசுல சொல்லுங்கள். நாங்கள் பிற கட்சிகளை போல இல்லை. பிற கட்சிகளை போல இருந்தால் இதே இடத்தில் இப்படி ஒரு கூட்டத்தை நேர்த்தியாக நடத்தி இருக்க முடியுமா? சொல்லுங்களே பார்ப்போம். இதே கூகுளூரில் நாளைக்கு திமுக பொதுக்கூட்டம் படுத்தும், நாளைக்கு அதிமுக பொதுக்கூட்டம் படுத்தும். வாக்குக்கு பணம் கொடுப்பது போல கூட்டத்திற்கும் பணம் கொடுக்கப்படுகிறது. அப்படி கூட்டத்திற்கு பணம் கொடுக்காம நேர்த்தியான ஒரு கூட்டத்தை நடத்திட முடியுமா? இதே கூகுளூர் இடத்துல சாராயவாடை இல்லாது, மதுவாடை இல்லாது ஒரு கூட்டத்தை அவர்களால் நடத்திட முடியுமா? அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு உதயநிதினா துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டில். தமிழ்நாடு எவ்வளவு மோசமான நிலைக்கு ஆளாயிருக்கிறது அது ஒன்னே சிறந்த காரணம் உதயநிதிக்கு என்ன அரசியல் தெரியும்? பண்பட்ட மக்கள் அரசியல் தெரியுமா? இன்னைக்கும் சொல்லுவேன், தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்ன என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா? அவர் அப்பா A4 சீட் வச்சு படித்தார், துண்டு சீட்டை வச்சு படித்தார். இன்னைக்கு அவர் மக்களும் அதே போல மக்கள் பிரச்சனை கூட தன் உள்ளத்துல இருந்து பேச முடியாது இந்த தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறார். கருணாநிதியுடைய பேரன், ஸ்டாலினுடைய மகன் என்கின்ற தகுதியை தாண்டி உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த மக்களை ஆளுநருக்கு என்ன தகுதி இருக்கு? ஆனால் அந்த உதயநிதி ஸ்டாலின் நாளைக்கு முதலமைச்சர் ஆகிறார். நாங்க என்ன பண்ணிட்டு இருப்போம்? பூ பறிச்சுட்டு இருப்போம். இதெல்லாம் கேட்டுக்கிட்ட நிலைமைங்க. உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் ஆச்சரியத்துக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்றா. உண்மையிலேயே ஸ்டாலினே ஆச்சரியத்துக்கு வருவதற்கு தகுதி வராத கிடையாது. ஏன் கிடையாது? எதனால கிடையாது? அவர் எழுதி வச்சு துண்டி சீட்டை படிப்பார்ல, அதையே அவரால் ஒழுங்கா படிக்க முடியாது. தமிழே வராது. பாருங்க எப்படியாப்பட்ட ஒரு அவலநிலையில வாழ்றோம். ஒரு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கு துண்டு சீட்டு இல்லாத மக்கள் பிரச்சனையை பேச முடியாது. அந்த துண்டு சீட்டை எழுதியிருக்கிறதே ஒழுங்கா படிக்க முடியல அப்படின்னா நாம எப்படியாப்பட்ட ஆட்சியாளர்களுடைய ஆட்சியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்க. இதற்கு முன் ஆட்சியாளர்கள் இருந்தார் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நாங்க பார்த்தோம் நகரங்குள்ள எல்லாம் விவசாயி மகன் ஐயா எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே விவசாயி மகன் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்துலதான் 300 நாட்கள், 1 இல்ல 2 இல்ல 300 நாட்கள் ஹைட்ரோ கார்பன் நியூட்ரினோ திட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் போராடினார்கள். வரலாறு. அப்படியாப்பட்ட விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதற்கான ஆணி விதையே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் விதைக்கப்பட்டுச்சு. அப்படியாப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயிகளுடைய மகனா? உண்மையிலேயே விவசாயிகளுடைய மகனா? அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அவர் எப்படி ஆச்சரியத்துக்கு வந்தாலும் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. ஆனால் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு எங்களுக்கு பழகி போச்சுப்பா. பரம்பரையா நாங்க அதிமுக, பரம்பரையா நாங்க திமுக, எங்களுக்கு அது பழகி போச்சு. நாய்க்கு தான் பழக்கம் இருக்கும், குரங்குக்கு தான் பழக்கம் இருக்கும். ஆனால் மனிதனுக்கு பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கு, 6வது அறிவு என்கின்ற ஒரு அறிவு இருக்கு. நாய்க்கு நம்ம பால் வைக்கிறோம், தண்ணி வைக்கிறோம்னா வைக்கிறது மட்டும் குடிக்கும். அதுல எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. ஆனால் மனிதனுக்கு தெரியும், இது சுடுதண்ணி தொட்டா சுடுன்னு தெரியும். ஆனால் நான் அதைத்தான் சொல்லுவேன் அப்படின்னு 50 ஆண்டு காலமாக இந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்ததுடைய விளைவு இன்றைக்கு தமிழர்கள் நாடேற்று போனோம், கேட்பதற்கு கேட்பாரற்று போனோம். இன்னைக்கும் 26 திமுக ஜெயிச்சு என்ன நடக்கும் போது நீட் தேர்வுக்கு விளக்கு தருவோம்னு சொன்னாங்க. முட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. முட்டை எடுத்துட்டு வந்து கூட்ட அப்படியாப்பட்ட முட்டை எடுத்துட்டு வந்தவர் இன்னைக்கு நீட் தேர்வுக்கு என்ன விளக்கு கொடுத்துருக்காரு? என்ன விளக்கு கொடுத்துருக்காரு? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நீட் தேர்வு வருவதற்கு முதன்மை காரணமே திமுக தான். 1917 இருந்து 1976 வரைக்கும் கல்வி பொதுப்பட்டியல் இருந்துச்சு. பொதுப்பட்டியல்ல மாநில பட்டியல் இருந்துச்சு. மாநில பட்டியலில் இருந்தபோது நமக்கான கல்வியை சுயநிர்ணயம் பண்ணிக்கலாம் அந்தந்த மாநிலங்களே. ஆனால்
1976 மதிப்பிற்குரிய அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் கல்வி பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்படுகின்ற போது 23 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்தது திமுக. எதிர்த்து குரல் எழுப்பிக்க முடியாதா, கேள்வி எழுப்பிக்க முடியாதா? ஆனா அப்பெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு நாங்க வந்தா நீட் தேர்வை ஒழிப்போம். அதிமுக ஆட்சி காலத்தில் குறித்தார்கள். ஐயா ஸ்டாலின் அப்படியே வந்து நான் என்னமோ இவர்தான் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற போறோம்னு வெகுண்டெழுந்தார். நீட் தேர்வு வேணாம், ரத்து பண்ணுங்க, அனிதாவினுடைய பெயரை கூட தப்பா உச்சரிச்சு நீட் தேர்வு முழக்க நாங்க கொண்டு வருவோம்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த இந்த திமுக நீட் தேர்வை ரத்தை செயல்படுத்திருக்கா?